ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கோம். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. இவ்வளோ நாளாக நம்ம யாரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்ற வகையில் தான் வீடியோ போட்டோம். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. இனிமேல் நம்ம எப்பயும் போல் பேக் டு பேக் ஸ்டோரிக்கே வரப்போகிறோம். ஸோ இது ஒரு அசம்ஷன் ஸ்டோரி தான். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் சொன்னேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் பத்தாது. கதையோடைய டைட்டிலையோ அல்லது கதையோடைய ஒரு சிம்பிள் ஸ்டோரியை தெரிஞ்சால் தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் போகலாமா வேணாமான்றதே புரியும். ஸோ அப்படியாப்பட்ட கதை எப்படின்னா, நம்ம கதையில் ஒரு அம்மா பையன், அதாவது இந்த அம்மாவுக்கு பிறந்த பையன் இவன் கிடையாது. இந்த பையனோட அப்பா இவங்கள 2வது திருமணமாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பையனுக்கு இந்த அம்மா வந்து வாடகை தாய் மாதிரியான ஒரு உறவில் இருக்கிறாங்க. சரி, இப்படி வாடகை தாய் மூலயமா இருக்கிற அம்மா கிட்ட இந்த பையன் என்ன கேட்டான், அதே மாதிரி அவங்க அப்பா கூட வாழ விருப்பமே இல்லாத இந்த அம்மா வேறு வழி இல்லாமல் அவங்க மகன்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் இது. ஸோ இவங்க 2 பேரும் கேட்டதுக்கப்புறம் எப்படி 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஸோ இதை எப்படி பண்ணாங்கன்ற ஒரு முழு விளக்க கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு இப்போ 21 வயசு ஆகுது. இப்போ இந்த பையன் காலேஜ் சேர்றான். ஸோ இவனுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. ஏன்னா பையனாலே அம்மா இருக்கிறது சகஜம். ஸோ இந்த பையனோட அம்மா ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போகிறதுனால இந்த பையன் சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வாழ்கிறான். இப்போ அவனுக்கு 21 வயசு ஆனாலும் அந்த பையன் அவங்க அம்மா இறக்கும்போது 17 16 வயசு தான் இருக்கிறான். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த 5 வருஷம் அம்மா இல்லாமல் அவனால் வாழவே முடியல. ஏன்னா அவனுக்கு பார்த்துக்கிற யாரும் ஆள் இல்லை. அதே மாதிரி அவங்க அப்பாவும் எப்போதுமே காலையில் வேலைக்கு போகிற நைட்டு தான் வராரு. ஸோ இப்போ இந்த பையனுக்கு ஒரு தாய் வந்து தேவைப்படுது. அதனால் இவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த பையன் டார்ச்சர் பண்ணுறான். அதாவது எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்ன்ட்டு. பட் அவங்க வந்து எந்த விதமான, அதாவது அவரு சொல்கிறேன், அந்த பையனோட அப்பா வந்து இல்லை அப்படி பண்ணால் நம்ம பையனுடைய வாழ்க்கையே போயிடும்னு பயந்துக்கிட்டு இந்த பையனோட அப்பா எந்த விதமான கல்யாணமும் பண்ண வேணான்ட்டு நினச்சிக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவங்க சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களே சீக்கிரமாக 2வது திருமணம் பண்ணு, அப்படி பண்ணினா உன் பையன் ரொம்ப கெட்டு போயிடுவான், தாய் இல்லாத பிள்ளை நல்லா வளராதுன்ற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்திடுறாங்க அவரை. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் ஏதாவது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்ன தெரியுதுன்னா, அவருடைய ஆஃபீஸ்லேயே ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க மேலே இவருக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜூனியர் தான் அவங்க. அவங்களும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க மேலே கிடையாது. அவங்களோட கணவர் வந்து எப்போதுமே குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவங்க அந்த திருமண வாழ்க்கை வேணான்னு அதுலேருந்து வெளில வந்து அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைங்க எதுவுமே இல்லை. இப்போ இவருக்கும் வந்து ஒரு பையன் மட்டும்தான். அதே மாதிரி இவருக்கும் மனைவி இல்லை, அவங்களுக்கும் கணவர் இல்லை. சரி, இப்போ இவரே போய் கேட்குறாரு, இந்த மாதிரிம்மா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அவங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து திசை திருப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 50% தான் இருக்குது, மீதி 50% இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்க போய் பண்ணால் அது வெளில ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிடுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக. சரி, அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போய் பேசுகிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இந்த பையனுக்கு ஒரு தாய் தேவைப்படுது அப்படின்லாம் எல்லாமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. சரி, ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் இவர் என்னன்னா அடுத்தது யோசிக்கிறாரு. சரி, நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எங்கே கல்யாணம் பண்ணலாம், எப்படி கல்யாணம் பண்ணலாம், பையன் வேற இருக்கானே அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கோவிலில் பண்ணலாம் இல்லைன்ட்டு சிம்பிளாக பண்ணலான்னு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்து ஒரு அம்மா ஆசை இருந்தாலும் இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோ ஒரு அன்போ இல்லை. அதே மாதிரி இவங்க குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த பையனையே அவங்க அவங்க பையனாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம பையன் வந்து ஒரு நாள் கவனிக்கிறான். அப்பா அம்மா வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க, அதே மாதிரி நல்லா தான் சந்தோஷமாக இருந்தாங்க, நம்மளே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் போக போக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறையா சண்டைகள் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். அப்படி விஷயத்த நோட் பண்ணுறான்.
ஆனால் இதை போய் யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று, இப்போ தான் இந்த அம்மா கூட இவன் கொஞ்சம் கொஞ்சமாக டச் ஆக ஆரம்பிக்கிறான். அதாவது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பையன் இவங்க அப்பாகிட்ட போய் கேட்குறான், என்னப்பா பிரச்சனை? எதுக்கு நீ அம்மாவை வந்து இப்படி இது பண்ணுற? பேச மாட்டேங்கிற? ஏன் உங்கள் 2 பேருக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் நடக்குதுன்னு. அப்போ அப்பா வந்து இதெல்லாம் உனக்கு வயசுக்கு தகுந்த பேச்சு இல்லை அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாரு. சரி, அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்பி பேசுகிறான், என்ன இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் அவர் சொல்லலை. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்குறான், அம்மா என்னதாம்மா பிரச்சனை உனக்கும் அப்பாக்கும்? என்னதான் பிரச்சனை உனக்கும் அப்பாக்கும்? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, நல்லா தானே பழகிட்டு இருந்தீங்க, 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்புறமும் ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? எனக்கு நிம்மதியே இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ உங்க அப்பா இருக்கார் வீட்டில், இப்போ பேச வேணாம் இதை பற்றி, அவர் வேலைக்கு போட்டோம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனோட அம்மா இப்போ வேலையை விட்டோம் நின்றுட்டாங்க. இப்போ அந்த கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு உங்கள் அப்பா போயிடுறாரு. ஸோ இவங்களுக்கு பணப்பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்போ மனப்பிரச்சனை தான் இது இருக்குன்றதை இந்த பையன் புரிஞ்சுக்கிறான். சரி, இப்போ அடுத்தது அந்த பையன் யோசிக்கிறான். சரி, அவங்க அப்பா வேலையை விட்டு போனோன்னே கேட்குறான். அவங்க அம்மா அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே வாப்பா ரூமுக்கு வா அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்கிறத யாருக்கிட்டேயும் நீ சொல்ல மாட்டேல்ல, ப்ராமிஸ் பண்ணுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் நானும் ரொம்ப ஆசைப்பட்டு தான் திருமணம் பண்ணோம். ஆனால் அவருக்கும் எனக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள அவர்கிட்ட கேட்டேன். அது அவர் எனக்கு சரி வரல. இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் அவர் வேலைக்கு காலையில் போகிறாரு, நைட்டு தான் வராரு, வந்துட்டு செவனேன்னு தூங்கிடுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த பையனுக்கு எதுவுமே புரியல. இவங்க என்ன நினச்சி சொல்லியிருக்காங்கன்னா, இவன் ஒரு நல்ல மெச்சூர்டான பையன் தானே அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவங்களுக்கு இவங்க பையன் மேலேயே, அதாவது இவங்களோட இவங்க ரத்த உறவு இல்லாத மகனையே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பா வந்து இப்படி இருக்கிற சிச்சுவேஷனால் இவங்களும் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஓரளவுக்கு மேலே இவங்களே இந்த பையனோட அப்பாகிட்ட சொல்லியிருக்காங்க, இது செட் ஆகாது, எனக்கும் உங்களுக்கும் சரி வராதுன்ட்டு. ஆனாலும் இந்த பையனோட அப்பா வந்து இது பண்ணல, எதையும் கேட்காம நடந்துருக்காரு. ஸோ இந்த பையன்கிட்ட இவங்க சொல்கிறாங்க. இந்த பையன் ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து வராரு, சாப்பிட்றாரு, ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாரு, எதுவும் பண்ணவும் மாட்டேங்கிறாரு, தூங்கிடுறாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த பையனுக்கு அந்த நேரம் ஒரு ஷாக் ஏற்படுது. என்னடா அது இப்படி இருக்காரு நம்ம அப்பா, நம்ம அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து இந்த பையன்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்ட்டு. இந்த உதவி தான் என்ன உதவின்றது தான் ஃபைனல் ட்விஸ்ட்டு. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 ஸ்டோரி உங்களுக்காக வரும். ரொம்ப நன்றி.